எங்கட நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு அரசியல்வாதி இருக்கும் போதும் சரி, இல்லாட்டி இந்த அரசியலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் சரி, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்ன்றது மிகப்பெரிய அளவிலானது. ஏன் அரசியலை விட்டுருவோம், ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேர்தலில் போட்டியிட்டாலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள்ன்றது ஓரளவுக்கு அதிகமானது தான். அதனால தான் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி, ஜனாதிபதி தேர்தலையும் சரி, வழமைக்கு மாறாக அதிகமான வேட்பாளர்கள் அதில் போட்டியிருந்தார்கள். அந்த மாதிரி இந்த அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள், அவர்கள் அரசியலில் இருக்கும்போது வழங்கப்படுற சலுகைகளை கூட நாங்கள் விட்டுடலாம். ஆனால் அரசியலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளுக்காக செலவிடப்படக்கூடிய அந்த கோடிக்கணக்கான பணங்களினுடைய பெறுமதியை பார்க்கும்போது இது எதுக்காக இவர்களுக்கு இவ்வளவு செலவிடப்படுது, இதெல்லாம் யாரோட பணம், முதல்ல யார் இந்த பணம் இவர்களுக்காக இவ்வளவு செலவிடப்படுதுன்றதான் பிரதானமாக எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி. இப்படி இவர்களுக்காக செலவிடப்படக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பணம் நாட்டுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படலாம், எத்தனையோ இடங்களுக்கு செலவிடப்படலாம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். என்னோட டீட்டெயில்டாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய பாதுகாப்பு பணியாளர்களினுடைய அளவு நேற்று குறைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே செய்திகளை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 116 பேருக்கு மேலே அவருடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த புதிய அரசாங்கத்தால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்டளையின் கீழே தொடர்ச்சியான விசாரணைகள், இவர்களுக்கு இத்தனை பாதுகாப்பு பணியாளர்கள் தேவையானு சொல்லி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு, ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த பணியாளர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவிலிருந்து குறைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் குறைக்கப்பட்டதுக்கு பிறகு, அவர்கள் அத்தனை பேருமே வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு இலங்கையினுடைய போலீஸ் தலைமையகத்தால் ஒரு விசேடமான அறிக்கை வெளியிடப்படுது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே 1.1 பில்லியன் ரூபாய், அதாவது 110 கோடி ரூபாய்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே செலவிடப்படுது. அதுக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்காகத்தான் அதிகமான தொகை செலவிடப்படுது. எவ்வளவுன்னு சொன்னால் 326 மில்லியன், அதாவது 32.6 கோடி ரூபாய்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்காக மட்டுமே ஒவ்வொரு வருடமும் பாதுகாப்புக்காக மட்டும் செலவிடப்படுறதா அந்த போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை இப்படியே வச்சுட்டு இதுக்கு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இலங்கையினுடைய ஒரு பிரபலமான செய்தித்தளமாக இருக்கிற சிலோன் டுடேயால் ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்படுது. என்னென்னு சொன்னால், அந்த சிலோன் டுடேயினுடைய அவர்களால் இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதே மாதிரி ஹேமா பிரேமதாச, அதாவது ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மனைவி, இந்த 5 பேருக்காக மட்டும் இலங்கையினுடைய அரசாங்கத்தால் ஒவ்வொரு வருஷமும் 37,15,350 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் செலவிடப்படுறதா அந்த அறிக்கையில் ஒரு விடயம் வழிகாட்டப்படுது. எதுக்காகன்னு சொன்னால், அவர்களுடைய செயலாளர் கொடுப்பனவுகள், அவர்களுடைய எரிபொருள் செலவு கொடுப்பனவுகள், அவர்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகள், இந்த 3ம் அடங்கியதாக மட்டும் 37 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாதம் அவர்களுக்கு செலவிடப்படுது. அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. முதல்ல கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு செயலாளர் கொடுப்பனவா 1 லட்சம் ரூபாவும், எரிபொருள் கொடுப்பனவா 6,79,950 ரூபாவும், ஓய்வூதிய கொடுப்பனவா 97,500 ரூபாவும். அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவுக்கு செயலாளர் கொடுப்பனவா 50,000 ரூபாய், 50,000 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எரிபொருள் கொடுப்பனவா 6,79,950 ரூபாய், ஓய்வூதிய கொடுப்பனவா 97,500 ரூபாவும், மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு செயலாளர் கொடுப்பனவு 1 லட்சம் ரூபாய், எரிபொருள் கொடுப்பனவு 6,97,950 ரூபாய், ஓய்வூதிய கொடுப்பனவா 97,500 ரூபாய். இந்த 97,500 ரூபான்றது
அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் தான் 97,500 ரூபாய். அதே சம்பளம் தான் அவர்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவாகவும் அவர்களுக்கு வழங்கப்படுறதாக சொல்லப்படுது. அதே மாதிரி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்களுக்கு வந்து செயலாளர் கொடுப்பனவா 1 லட்சம் ரூபாவும், எரிபொருள் கொடுப்பனவா 5 லட்சம் ரூபாவும், ஓய்வூதிய கொடுப்பனவா 97,500 ரூபாவும், ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு செயலாளர் கொடுப்பனவா 25,000 ரூபாவும், எரிபொருள் கொடுப்பனவா 1 லட்சம் ரூபாவும், ஓய்வூதிய கொடுப்பனவா 65,000 ரூபாவும் வழங்கப்படுறதா. ஆக மொத்தம் 37,15,350 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் இலங்கையினுடைய அரசாங்கம் இவர்களுக்காக மட்டுமே செலவிடப்படுறதா, ஒரு 5 நபர்களுக்காக மட்டுமே செலவிடப்படுறதா அந்த செய்தியில் வந்து இந்த விடயம் வந்து வழிகாட்டப்படுகிறது. இந்த கொடுப்பனவு வந்து இவர்களுக்கு எதுக்காக வழங்கப்படுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு, செயலாளர் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய தொகை இவர்களுக்காக செலவிடப்படுறதா அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தொகை ஒரு 5 நபர்களுக்காக மட்டுமே. இதுக்குள்ள வந்து பாதுகாப்பு செலவோ, இவர்களுடைய வீட்டு செலவோ, வீட்டில் இருக்கிற பணியாளர்களுடைய செலவோ எதுவுமே கிடையாது. இந்த 3 மட்டுமே, செயலாளர் கொடுப்பனவு, ஓய்வூதிய கொடுப்பனவு, அவர்களுக்கான எரிபொருள் செலவு, இது 3 மட்டுமே தான் இவ்வளவு தொகைக்குள்ளேயுமே உள்ளடக்கப்பட்டிருக்குது. எரிபொருள் செலவாக மட்டுமே 6,79,950 ரூபாய் செலவிடப்படுதுன்னு சொன்னால், இது எவ்வளோ பெரிய ஒரு தொகை. ஒரு 6 லட்சம் ரூபான்றது வந்து எவ்வளோ பெரிய தொகை. இந்த கடந்த கால அரசாங்கத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுத்தால் அவர்களுக்கான வரி நாங்கள் அறுவிடுவோம்னு சொல்லி ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டது தானே. இப்போ வரைக்குமே நடைமுறையில் இருக்கிற மாதிரி தான் அந்த எங்களுக்கு இப்போ வரைக்குமே மெசேஜ் வந்துட்டு இருக்குது. அந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து மெசேஜ் வந்து கொண்டு இருக்குது. ஸோ 1 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கிற நாங்கள் வரி கட்டணும். அந்த வரி பணத்தை வச்சுக்கொண்டு இவர்களுக்கு 6 லட்சம் ரூபாவுக்கு எரிபொருள் செலவுகளுக்காக இவர்களுக்கு வந்து காசு போய் கொண்டிருக்குது. சிம்பிளாக அதுதான விஷயம். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கறதுக்காக எங்கள்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்ட்ட இருந்து இவர்கள் வரியை அறுவட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு விடயம். ஒரு முன்னாள் ஜனாதிபதி கூட இல்லை, முன்னாள் ஜனாதிபதி அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர் இறக்கும் வரைக்கும் அவருக்கு அல்லது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய மனைவிக்கு, இந்த ஹேமா பிரேமதாஸ் அவர்களுடைய கணவர் தான் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் இவர் குறிப்பிட்ட காலம் அந்த இடத்துக்கு வந்து அந்த பதவிக்கு வந்து வந்திருந்தார். அவர் பதவி வகித்து இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்ததுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தொகை வந்து செலவிடப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால், மாதம் செலவிடப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்குது? இப்போ அந்த 110 கோடி ரூபாவை யோசிச்சு பாருங்க. அந்த 110 கோடி ரூபாவும் அவர்களுடைய பாதுகாப்பு பணியாளர்களுக்கு மட்டுமே செலவிடப்படுதுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வீட்டில் வந்து மொத்தம் 160க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் பணியாற்றினதாக சொல்லப்படுது. அவர் எங்கே போனாலுமே, அவர் சாதாரணமாக காலையில் வாக்கிங் போகிறதுலேருந்து வெளியில் எங்கேயாவது போனாலும் சரி, இல்லாட்டி என்ன நடந்தாலுமே குறிப்பிட்ட பணியாளர்கள் அவரோட பாதுகாப்புக்காக போவார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய யுத்தத்தை வந்து முடிச்சு கொடுத்தவர் அவர் தான். அதனால அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லி அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா தான் அறிக்கைகள் வந்து குறிப்பிடப்படுது. அதாவது மொட்டு கட்சியினரால் வந்து இந்த விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்து மேலே முன் வச்சிருக்கிறார்கள், இப்படி இவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த 110 கோடி ரூபாவும் அந்த 160 பேருக்குமே அவர்களுடைய அந்த 160 பேருக்குமான தங்குமிடம், அவர்களுக்கான உணவு செலவு, அவர்களுக்கான ஏனைய செலவு, இது எல்லாமே என்னென்னு சொன்னால் அவர்கள் எப்போவுமே இவரோடையே தான் இருக்கணும். இவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் அத்தனை பேருமே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அவ்வளோ பேருக்கும் இவரோட சேர்த்து அத்தனை கோடி ரூபாய் பணங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் செலவிடப்பட்டிருக்குது. அதை தாண்டி அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அவருடைய சமையல்காரர், அவருடைய தோட்டக்காரர், அவருடைய வீட்டை துப்புரவாகக்கூடிய பணியாளர்கள், அவர்களுக்காக செலவிடக்கூடிய பணம். ஸோ இவ்வளோ பெரிய பணங்கள் இவர்களுக்காக செலவிடப்படுது. இந்த பணம் செலவிடப்படுறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இலங்கையுடைய அரசியலமைப்பின்படி சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், இவர்கள் நாட்டுக்காக சேவையாற்றி இருக்கிறார்கள். அந்த சேவையாற்றியதற்காகத்தான் இந்த கொடுப்பனவுகள் அவர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. சரி, ஓகே. இதே காரணத்தோட நான் இன்னொரு கேள்வியை கேட்குறேன். எங்களோட நாட்டுக்குள்ளே இன்றைக்கு வரைக்குமே எத்தனை ஆசிரியர்கள் தங்களினுடைய சம்பள உயர்வை கோரி வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்?
இன்றைக்கு வரைக்குமே எத்தனை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை முழுமையாக பெற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நாள் சம்பளமா அந்த ஒரு நாள் சம்பளத்தையும் பெற்றுக்கொள்றதுக்காக இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாமல் நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்னுமே சம்பள உயர்வு பெறாமல் நாட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆசிரியர்கள் என்ன மாதிரியான சேவையை நாட்டுக்கு வழங்குகிறார்கள்? அவர்கள் எத்தனை வைத்தியர்களை உருவாக்குகிறார்கள், எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்குகிறார்கள், எத்தனை அரசியல்வாதிகளை உருவாக்குகிறார்கள், எத்தனை படித்த பட்டதாரிகளை உருவாக்குகிறார்கள். அவர்களினுடைய சேவை நாட்டுக்கு எப்படிப்பட்டது? அரசியல்வாதியினுடைய சேவையை விட பல மடங்கு உயர்ந்தது தான் ஆசிரியர்களுடைய சேவைகள். அதே மாதிரி எங்களோட நாட்டோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியதான் தேயிலை ஏற்றுமதி. அந்த தேயிலை ஏற்றுமதிக்காக அந்த மலையகத்தில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் எப்படிப்பட்ட சேவையை நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய்க்கும் குறைவான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி ஓகே என்று சொல்லி நாட்டுக்காக போய் அவர்கள் எப்படிப்பட்ட சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் எத்தனை அரசாங்க அதிகாரிகள் நாட்டுக்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஓய்வூதியம், எவ்வளவு கொடுப்பனவுகள் அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்காக இவர்களினுடைய அந்த கொடுப்பனவுகள் கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி நான் சொல்ல வரையில. ஆனால் இவ்வளோ பெரிய அளவிலான தொகைகள் இவர்களுக்காக செலவழிக்கப்பட வேணுமான்றது தான் பெரும்பாலும் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால் இது எங்களினுடைய பணம், நாங்கள் எங்களினுடைய வரியில் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய பணத்தை அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவழிக்கலாமா, இவ்வளோ பெரிய தொகையாக செலவழிக்கலாமான்றது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ புதிய அரசாங்கம் அவர்களுக்கான சலுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வர மாதிரியும், இன்னொரு பக்கமாக அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிற விடயமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ அடுத்த வருஷத்துக்கான அந்த பட்ஜெட் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வெளியிடப்படும் போது தான், அந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது தான் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக மட்டும் எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கின்றதை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் அவர்களுக்காக எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள்ன்றதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் மில்லியன் கணக்கான பணங்கள்லாம் வரவு செலவு திட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக ஒதுக்கப்படுறது. அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்றதை கடந்த அரசாங்கத்தினுடைய அந்த ஒதுக்கீட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய சில தேவையற்ற செலவுகளை குறைச்சாலே நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு இலங்கையினுடைய அரசாங்கத்தால் மேலே கொண்டு போக முடியும். என்ன சொன்னால் அவ்வளவுக்கு தேவையற்ற செலவுகள் இங்கே செலவிடப்படுது. இது சாதாரணமாக இப்போ நான் சொன்னது ஜனாதிபதிகளினுடைய கொடுப்பனவுகள் மட்டும்தானே தவிர, இதை தாண்டி இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள், எத்தனையோ பேர் இன்னுமே அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வீட்டு வாடகைகள் கூட செலுத்தாமல், அவர்களுக்கான மின் கட்டணம், நீர் கட்டணங்களை செலுத்தாமல் கூட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளில் கூட முன்னாள் அரசியல்வாதிகள் சிலர் இந்த மாதிரியான சில சிக்கல்களில் ஈடுபட்டதாக கூட நாங்கள் கடந்த கால செய்திகளை பார்த்துருந்தோம். ஸோ இவர்களுக்காக எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த செலவையுமே எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டினுடைய பெரிய கடனையை எங்களுக்கு அடைக்கக்கூடிய மாதிரியான தொகை தான் அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே சிந்தித்து அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் கொண்டு போகப்பட்டால் தான் நாடு ஓரளவுக்கு சரியான நிலைமைக்குள்ளே உள்ளே போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுமாதிரி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.